ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணி டெய்லர்ஸ். இப்போ ஸ்லீவ் டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெட்டீரியல் என்னென்னு பார்க்கலாம். மெட்டீரியல் என்னென்னு பார்க்கலாம். சக்தி, ஸ்டோன் வைக்கக்கூடிய ரிங்கு, 2M பீட்ஸ், பால் செயின், கோல்டு கலர் செயின் ஸ்டோன், ப்ளூ கலர் ஸ்டோன். ஸ்லீவோட சென்டர் பகுதியில் ஒரு ரவுண்ட் ஷேப் ஸ்டோன் போட போகிறேன். ஸ்டோனை சுற்றிலும் ஃபேப்ரிக்கில் போட்டுட்டு நம்ம பால் செயின் போட்டுக்கலாம். பால் செயின் போட்டுட்டு இதை சுற்றிலும் 2M பீட்ஸ் போட்டுக்கலாம். இதை சுற்றிலும் ஃபேப்ரிக்கில் போட்டுட்டு அதுக்கப்புறம் 2M பீட்ஸ் போட்டுக்கலாம். இந்த பீட்ஸ் ஒட்டிலுமே நீடில் உள்ள போட்டுக்கலாம். இந்த பீட்ஸ் போட்டுட்டு இங்கே ஸ்டோன் போட்டுக்கலாம். திலகம் செட் ஸ்டோன். இந்த ஷார்ப் பகுதி வந்து இந்த மாதிரி மேல் பக்கம் இருக்கணும். இதுலேயும் ஸ்டோன் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து கோல்டன் கலர் ஸ்டோன் போடணும். இதுலேயும் ஷார்ப் பகுதி வந்து மேல் பக்கம் தான் இருக்கணும். இல்லை கோல்டு கலர் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து ப்ளூ கலர் போட்டுக்கலாம். ஸ்டோன்லாம் போட்டுட்டு இதில் ஒரு 2M பீட்ஸ் போட்டுக்கலாம். நீடில் இதிலேருந்து எடுத்துக்கொள்ளியா இப்போ பீட்ஸ் ஒட்டிலும் உள்ளே போட்டுக்கலாம். இப்போ இதை சுற்றிலும் பால் செயின் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக்கில் போட்டு பால் செயின் போட்டுக்கலாம். இதில் பால் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் 2M பீட்ஸ் போடுறேன். 2M பீட்ஸ் எடுத்துகிட்டு ஃபேப்ரிக்கில் போட்டுக்கலாம். நீடில் வந்து இது உள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு திரும்ப நம்ம இதிலேருந்து எடுக்கலாம். டூ எம் பீட்ஸ் போட்டுட்டு அப்புறம் திரும்ப நம்ம பால் செயின் போட்டுக்கலாம். ரெண்டு பக்கம் நம்ம கட் பண்ணி போடணும். இதில் பால் செயின்லாம் போட்டுட்டோம். இப்போ இங்கே போட்டிருக்கோம் இல்லையா இந்த டிசைனு, இதிலேருந்து இது 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இன்ச்சில் மார்க் பண்ணணும். இதுவும் இதிலேருந்து இது வரைக்கும் 1 இன்ச்சு, இதிலேருந்து 1 இன்ச்சு, இதிலேருந்து 1 இன்ச்சு. அதே மாதிரி இதிலேருந்தும் இங்கே 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதிலேருந்து இது ஒரு 1 இன்ச்சு. இப்போ நம்ம வந்து இதை மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு லைனு இங்கே 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இதுலேயும் 1 இன்ச்சு இந்த லைன் போட்டுக்கலாம். இதில் 1 இன்ச்சு போட்டிருக்கோம் இல்லையா, இதிலேருந்து இது 1 இன்ச்சு போட்டுக்கலாம். அப்புறம் இதிலேருந்து இது 1 இன்ச். இப்போ இந்த லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் 2M பீட்ஸ் போட்டுக்கலாம். பீட்ஸ் இந்த மாதிரி எடுத்துருக்கோம் இல்லையா, இதில் ஃபேப்ரிக்கில் போட்டுக்கலாம். இதில் நீடில் உள்ள போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த லைன்லேயே நம்ம போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த லைன்லாம் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் இந்த ஃப்ளவர் போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அந்த மாதிரி கூட பண்ணலாம். இப்போ இதில் போட்டுட்டு இந்த லைன் போட்டிருக்கோம் இல்லையா, இதில் போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக வந்து சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்குள்ளே நம்ம நீடில் போட்டுக்கலாம். இப்போ இதில் போட்டோம் இல்லையா, நம்ம த்ரெட்டை வந்து கட் பண்ணவே வேண்டாம். கட் பண்ணாமலே நம்ம வந்து போடணும். அதுக்கப்புறம் இந்த லைனில் போட்டுக்கலாம். 2M பீட்ஸ்லாம் போட்டோம். போட்டுட்டு பால் செயின் போட்டுக்கலாம். பால் செயின்லாம் போட்டுட்டோம். போட்டுட்டு இங்கே ஒரு 2M பீட்ஸ் போட்டுக்கலாம். நீடில் நான் இதிலேருந்து எடுத்திருக்கேன். இதிலேருந்து நீடில் எடுத்துகிட்டு 3 பீட்ஸ் எடுத்திருக்கேன். 2M பீட்ஸில் 3 பீட்ஸ் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நம்ம நீடில் இங்கே எடுத்துருக்கோம் இல்லையா, அது பக்கத்துலேயே திரும்ப உள்ளே போட்டுக்கலாம். இந்த மாதிரி உள்ளே போடணும். நீடில் வந்து பக்கத்தில் தான் போடணும். இந்த மாதிரி போட்டோன்னா இந்த மாதிரி வரும். முக்கோணமாக வந்துருக்கு பாருங்கள். பக்கத்துலேயே போட்டால் இந்த மாதிரி முக்கோணமாக வரும். இப்போ நம்ம நீடில் வந்து நடுவில் எடுத்துக்கலாம். இந்த பீட்ஸ்க்கு நடுவில் எடுத்துகிட்டு இப்போ இதில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த 2 பீட்ஸ்க்கு இடையிலையும் ஒரு ஸ்டிச்சு. இது 3 பீட்ஸ் போட்டுட்டு ஸ்டோன் வைக்கக்கூடிய ரிங் சக்கரை இருக்கு இல்லையா, அதை வந்து ஒன்று வச்சுக்கலாம்.
ரிங் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் 3 பீட்ஸ் போட்டுக்கலாம். பீட்ஸ் வந்து இந்த மாதிரி எடுத்துருக்கோம் இல்லையா, அது பக்கத்துலேயே திரும்ப நீடில் உள்ளே போட்டுக்கலாம். ரிங் வந்து ஃபேப்ரிக் க்ளூ கூட போட்டு ஒட்டிக்கலாம். சைட் போட்டுட்டு இந்த சைடில் நம்ம போட்டுக்கலாம். பீட்ஸ்லாம் போட்டுட்டு நம்ம பால் செயின் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் வந்து சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். சைடு ஸ்டிச்லாம் போட்டுட்டு ஃபேப்ரிக்கில் போட்டு நம்ம பால் செயின் போட்டுக்கலாம். பால் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் கோல்டு கலர் பீட்ஸ் செயின் ஸ்டோன் போடுறேன். செயின் ஸ்டோன் போட்டுருக்கோம் இல்லையா, திரும்பவும் நம்ம பால் செயின் போட்டுக்கலாம். பால் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் 2M பீட்ஸ் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக்கில் போட்டுட்டு 2M பீட்ஸ் போட்டுக்கலாம். இந்த த்ரெட் இருக்கு இல்லையா, இதை வந்து உள்பக்கம் போட்டு நம்ம உள்பக்கம் நாட் போட்டுக்கலாம். இந்த ரிங் இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கலாம். இதை வந்து ஸ்டிச் கூட பண்ணிக்கலாம். நம்ம ஃபேப்ரிக்கில் போட்டுட்டு போடலாம். ஃபேப்ரிக்கில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் கூட போட்டுக்கலாம். இங்கே என்ன போட்டிருக்கோமோ அதே தான் இதுலேயும் போடணும். ஃபஸ்ட்டு 2M பீட்ஸ் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் பால் செயின் போட்டிருக்கோம், அப்புறம் செயின் ஸ்டோன், அப்புறம் திரும்பவும் பால் செயின் போட்டு 2M பீட்ஸ் போட்டிருக்கோம். அப்புறம் ரிங் போட்டுட்டு இங்கே என்ன போட்டோம் அதே திரும்ப இங்கேயும் போடணும். ஃபுல்லுமே போட்டுட்டு இந்த ரிங்கில் வந்து நம்ம ஸ்டோன் போட்டுக்கலாம். சக்கரையில் இதில் ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஸ்டோன் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ வந்து கரெக்டாக அந்த ரவுண்டுக்குள்ளே போடுங்க. இந்த நீடில் லைட்டாக நான் ஃபேப்ரிக் க்ளூ தொட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டோன் போடுறேன். பாருங்கள், ஃபுல் ஒர்க்கும் முடிஞ்சிடுச்சு. ஃபுல் ஒர்க் முடிஞ்சோடனே ரொம்பவே நீட்டாக அழகாக வந்திருக்கு. கிராண்டான ஸ்லீவ் ரெடி. நெக்குக்கு வந்து இந்த பார்டர் மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா, இதை மட்டும் போட்டால் கூட போதும். ரொம்ப ஈஸி அண்ட் கிராண்ட் லுக்கில் கிடச்சிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.